கட்சிக்குள் கொண்டு வந்தார். குறிப்பாக பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், ஹெச் ராஜா அவர்கள், டாக்டர் மைத்ரேயன் அவர்கள், சேலம் ஆடிட்டர் ரமேஷ் என பலரையும் தலைவர்களாக மாற்றினார். தற்போதுள்ள மாநில தலைவர் அண்ணாமலையை தவிர அனைவருமே இல கணேசனால்தான் பழக்கப்பட்டார்கள். பலருக்கும் அவர் ஏணிப்படியாக இருந்தார். அமைப்பு ரீதியாக கட்சி எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை ஆவணப்படுத்தினார். அது இன்றளவும் பின்பற்றப்பட்டு வருகிறது. தொடக்கத்தில் கட்சிக்குள் வரும் இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்தார். அந்த நடைமுறை இன்றளவும் கடைப்பிடிக்கப்பட்டு வருகிறது. காவி பூசப்பட்ட பச்சை தமிழனாக இருந்தார். இடதுசாரிகள் உட்பட அனைவருடனும் நட்பு பாராட்டினார். திமுகவில் உள்ள பேச்சாளர்களின் இலக்கிய சொற்பொழிவைப் போலவே பட்டிமன்றம், கவியரங்கம் என தமிழை கொண்டு